அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றிலிருந்து வரும் 23ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார். அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு வண்டி தான் இந்த பென்ஸ் மாடல் பஸ். இதில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் உள்ளடக்கி இருக்கு என்பதை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸை சுற்றி மொத்தம் ஒரு 8 இடங்களில் கேமரா பொருத்தியிருக்கிறாங்க. 8 கேமராவும் வெளியே என்ன நடக்குது அப்படின்றத மிக பிரம்மாண்டமாக பார்க்கலாம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தான் இந்த அவரது சுற்றுப்பயணம் இடம்பெற்றிருக்கு. சுற்றுப்பயணத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பஸ் முழுக்கவே அதிமுகவின் மிக முக்கிய கலராக பார்க்கக்கூடிய இந்த கிரீன் கலரில் எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் மற்றும் அண்ணாவினுடைய படங்கள் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா சுற்றுப்பயணத்தோட நோக்கம் மக்களை காக்கணும், தமிழகத்தை மீட்கணும் அப்படின்றத சொல்கிறது தான். அதற்கு தான் கடந்த 234 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் போயிட்டு வர்றதுனால பஸ் மாடலில் இதை ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பஸ்ஸோடைய உள்பகுதி காட்ட முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதுனால சொல்ல முடியுது. அதே போல் வெளியே என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு தான் இந்த சிசிடிவி கேமராஸ் இருக்குது. உள்ளே கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் உள்ளே 3லேருந்து 4 பேர் அகாமடேட் பண்ணுறதுக்கு அவருக்கான பாதுகாப்பாளர்கள், அவருடைய உதவியாளர். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியை சார்ந்த அவர் செல்லக்கூடிய இடங்களில் இன்றைக்கெல்லாம் மத்திய இணையமைச்சர் எல்முருகன், அதே போல் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய வகையில் இந்த பஸ்ஸோடைய அமைப்பு மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிறதுன்றத பார்க்க முடியுது. அதே போல் பாதுகாவலர்கள் பேருந்தை சுற்றி அவருக்கான பாதுகாப்பு Z+ கொடுத்துருக்காங்க. அவங்க ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பஸ்ஸோடைய வெளிப்பகுதி வெளியே வரும் பொழுது, இந்த இடத்துல இருந்து வெளியே வரும் பொழுது இந்த கம்பியில் அவங்க தாங்கி பிடிச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மிகவும் முக்கியமான ஒரு சுற்றுப்பயணமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் இந்த சுற்றுப்பயணத்தை பார்க்குறாரு. எப்படியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோட அதிமுக மிக முக்கியமான ஒரு தேர்தல் களத்தில் இப்போ இருக்குது. சுற்றுப்பயணம் தற்காலிக சுற்றுப்பயணமாக இருக்குது. நம்ம முன்பே சொன்னது போல் இந்த எலவேஷன் இப்படி நீட்டி வந்திருக்குது. அதன் மூலமாக இது மறுபடியும் உள்ளே போயிடுது. ஸோ இது பாதுகாவலர்கள் இந்த பேருந்தை பாதுகாத்து அவரை பத்திரமாக அழைத்து செல்லும் பொழுதோ இல்லை வேறு யாரும் பேருந்தை அட்டாக் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஆய்வும் அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் சொன்னபடி இது அமைஞ்சிருக்கா அப்படின்றத பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஸ்பீக்கர்ஸ் அமைச்சிருக்காங்க. உள்ளேருந்து பேசும் பொழுதும் ஸ்பீக்கர்ஸ் அமைச்சிருக்காங்க. அதே போல் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்திலேயே மிக முக்கியமான ஒரு விஐபியோட சீட்டும் அமைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடைய சுற்றுப்பயணத்தில் இந்த பேருந்து ஒரு மிக முக்கிய அம்சமாக மாற இருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளக்கூடிய, அவர் செல்லக்கூடிய பேருந்தாக இந்த பேருந்து இந்த சுற்றுப்பயணத்தில் அமைய இருக்கு. ஒளிப்பதிவாளர் பரத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.